Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Welcome back to 369 Tarot in Tamil. So நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா urgent messages from universe பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒன்று அவசரமா சொல்ல நினைக்கிறாங்க, ஓகேவா? அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். சில பேர் என்ன முடிவு எடுக்கன்னு தெரியல அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ யார் எந்த முடிவு சொன்னாலும் உங்களால் ஏற்றுக்க முடியாத ஒரு சூழலாக இருக்கலாம், உங்களாலே முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழலாக இருக்கலாம். ஸோ பார்க்கலாம் உங்களுக்கான பிரபஞ்சம் தரும் அவசர செய்தி என்ன அப்படின்னு பார்ப்போம். அர்ஜென்ட் மெசேஜஸ் from the universe. Okay, so let's see. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக முருகருடைய மெசேஜ் இருக்கு, வீடியோ அதை எடுத்து பாருங்க, அதுல இருந்தும் உங்களுக்கான ஒரு பதில் கண்டிப்பாக கிடைக்கும். லெட்ஸ் see. Please spirit urgent messages for my collective. இப்பொழுது நீங்க அவசரமாக தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன? பிரபஞ்சம் கூறும் செய்தி. பாடிஸ் ஆஃப் வாட்டர். சில பேர் நீங்க வாட்டர் சைனா இருக்கலாம், விருச்சிகம், கடகம் அண்ட் மீனம். நீங்க இல்லாமலும் இருக்கலாம், அது பொருந்தணும்னு அவசியம் இல்லை, சில பேர் இருக்கலாம், ஓகேவா? ஸோ நீங்க கொஞ்சம் உங்களுக்கு அந்த கடற்கரை இல்லைன்னா ஏரி, குளம் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தெரியுது. அதர்வைஸ் நீங்கள் அந்த மாதிரி இடத்துக்கிட்ட போயிட்டு வாங்க, உங்களுடைய எனர்ஜி ரீசார்ஜ் ஆகும் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. ஸோ கடலோட்டி இருக்கிற கோயிலுக்கு கூட நீங்கள் போகலாம், ஓகேவா? இல்லை பீச்சு அந்த மாதிரி ஊரில் இருக்கிறீங்கன்னா பீச்சுக்கு போகலாம். அண்ட் ரிவர், லேக், சம்வாட் வாட்டர் ரிலேட்டடாக உங்களை நீங்கள் என்கேஜ் பண்ணும்போது உங்களுக்கான ஒரு ரீசார்ஜ் ஆகும், உங்களுக்கான ஒரு புத்துணர்வு பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இன்னும் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு சில தண்ணி நிறைய குடிச்சிட்டே இருங்க. அப்பப்போ தண்ணி குடிக்காம இருக்கிறதுனால அந்த ஒரு விஷயம், அதாவது ஒரு ஸ்டக் எனர்ஜி கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்பப்போ தண்ணி குடிங்க, நல்லா தூங்குங்க. தூங்குனாலே நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அப்போ நீங்கள் தூக்கம் வரல அப்படின்னா ஒரு சிலருக்கு அந்த வாட்டர் ட்ராப் சவுண்டு கேட்குற மாதிரி யூடியூப் வீடியோஸ் இருக்கும் இல்லையா, அது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அது போட்டு கேட்டுட்டே கூட நீங்க தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க, ஓகேவா? ஸோ சரஸ்வதி டாட்ஸ் எக்ஸ்பிரஸ் yourself through creative activities. ஸோ நீங்க உங்களுக்கு நிறைய கிரியேட்டிவிட்டி பவர் கொடுத்துருக்குறாங்க, அந்த திறமையை கொடுத்துருக்குறாங்க. காடஸ் சரஸ்வதியை ப்ரேயர் பண்ணுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த திறமையில உங்களுடைய கவனத்தை நீங்க செலுத்த வேண்டிய ஒரு நேரம். பிரபஞ்சம் ஒருத்தருக்கும் ஒரு திறமையை கொடுக்குறாங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்குது, ஓகேவா? அந்த திறமையை அவங்க வளர்த்துக்கிறதுல எந்த ஆர்வம் காட்டுறோமோ அந்த அளவுக்கு அது வளரும். அது வளர்வதனால என்ன பயன் அப்படின்னா உங்களுக்கும் பயன், இந்த சமூகத்திற்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் பயன், ஓகேவா? அதனாலதான் எல்லாருக்குமான அந்த ஒரு டேலண்ட், திறமையை கொடுத்துருக்குது பிரபஞ்சம். ஆனா நம்ம தான் என்ன பண்றோம் அப்படின்னா தேவையில்லாத கவலைகளால அந்த திறமைகளை நாம கவனிக்க மாட்டோம், ஓகேவா? ஸோ கண்டிப்பா நீங்க யாரு அப்படின்றத வெளிப்படுத்துறதுக்கு உங்களுடைய கிரியேட்டிவிட்டியான ஆக்டிவிட்டிஸ் தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க இப்போ சில விஷயங்களை எடுத்து செய்ய வேண்டிய ஒரு நேரம். அண்ட் நீங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துல நல்ல உங்களுக்கு ஒரு இது இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. கவுன்சிலிங் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரியும் இருக்கு சில பேர். அண்ட் சில்ட்ரன், மேக்சிமம் குழந்தைங்களை நீங்க ஹீல் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குது. ஸோ இன்னும் குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உங்களுடைய ஸ்கில்ஸை பயன்படுத்துங்க அப்படின்ற ஒரு விஷயமும் தெரியுது. இன்னொரு விஷயம், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த குழந்தைத்தனத்தை நீங்க வெளியே கொண்டு வாங்க, ஓகேவா? அப்படின்ற ஒரு மெசேஜும் சொல்றாங்க, ரைட்?
அண்ட் உங்களை வந்து பிரபஞ்சம் அவங்களுடைய குழந்தையா நினைச்சுதான் உங்களுக்கு இந்த கைடன்ஸ் கொடுக்கறதாவும் சொல்றாங்க. ஓகே, you are stronger than you think you are and your strength assures a happy outcome. நீங்க எந்த அளவுக்கு உங்களை பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதை விட அதிக பலம் வாய்ந்தவங்க நீங்க. ஓகேவா? ஸோ பி ஸ்ட்ராங்கா இருங்க. எதுக்காக வந்து உங்களுடைய பலத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்காம இருக்கிறீங்க. அண்ட் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு அவுட்கமை உங்க லைஃப்ல வந்து கொண்டு வரும். ஸோ பொறுமையோடும் ஒரு லைஃப்ல வரக்கூடிய அந்த எல்லா போராட்டங்களையும் எதிர்த்து பொறுமையா வந்துட்டு போராடிட்டே வாங்க, ஜெயிக்க போறீங்க. அதனுடைய பலன் சந்தோஷம் அப்படின்றது தான் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல நீங்க அழுத்து போக வேண்டாம். கண்டினியூஸா போற ஃப்ளோல போங்க. ஃபைனலா ஜெயிக்க போறது நீங்க தான். You have been indoors too long. Go outside and get some fresh air. உள்ளேயே இருக்காதீங்க, கொஞ்சம் வெளியில போங்க. ஓகேவா? கொஞ்சம் இயற்கை காத்து. ஃப்ரெஷ் ஏர் மீன்ஸ் நம்ம ஓகே அப்படியே, அதாவது வெளியில போயிட்டு இயற்கையோட கலந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? கண்டிப்பா உங்களுக்கான ஒரு மாற்றம் வந்து ஏற்படும். You are a channel for divine healing power. அந்த கார்டு அதுவே வருது. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தகுதி இருக்குது அப்படின்னா அந்த பிரபஞ்சத்திற்கும் இங்க சொசைட்டிக்கோ இல்ல இந்த பூமிக்கும் இடையில் ஒரு கனெக்ஷன் நீங்க. ஓகேவா? அவங்க கொடுக்குற மெசேஜ் இல்ல அவங்க கொடுக்குற ஹீலிங்க வந்து நீங்க மற்றவங்களுக்கு உங்க மூலமா கொடுக்க முடியும். உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படின்றதுதான் இங்க தெரியுது. ஸோ நீங்க ஒரு சேனலா இருக்கிறீங்க. ஓகே, மேபி நீங்க வந்து அதுவே உங்களுக்கு தெரியாம இருக்கிறீங்களா, இல்ல ஆல்ரெடி நீங்க பண்ணிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஒர்க் நீங்க பண்ணிட்டும் இருக்கிறீங்க. ரைட்? அந்த அளவுக்கு பெருமை உங்ககிட்ட இருக்குது. நீங்க வந்து மற்றவங்களுடைய காயங்களை ஆற்றக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்க ஏன் வந்து டல்லா இருக்கணும் இல்ல? ரைட்? ஸோ இந்த மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய சர்வீஸ் மூலமாவே உங்களுடைய காயங்களும் ஆற்றப்படும் அப்படின்ற ஒரு மெசேஜும் வந்து கிடைக்குது. அதனால மனம் தளராம உங்களுடைய சர்வீஸ வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ற ஒரு மெசேஜ ரொம்ப அர்ஜென்ட்டா வந்து சொல்றாங்க. ஓகே, ஸோ ஒன் மோர். Past life. This situation involves your past life memories. சில விஷயங்கள் நீங்க ஒரு மெச்சூர்டு சோலா இருக்க வாய்ப்பு இருக்கு. சில விஷயங்கள் கடந்த பிறவியிலிருந்து தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்களாகவும் இருப்பதாக தெரிகிறது. ஓகேவா? உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு. ஸோ உங்களுடைய இன்ட்யூஷனை பயன்படுத்துங்க. அண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் டிலே பண்ணாதீங்க. உங்க இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை உடனடியா நீங்க செயல்படுத்துவது அதிக நன்மையை தரும். ஓகேவா? ஸோ நீங்க அது வந்து மேபி காலம் தள்ளிட்டு இருக்கலாம். உங்க இன்ட்யூஷன் சொல்றதை நீங்க கேட்காம இருக்கலாம். இல்ல பொறுமையா இருக்கிறீங்க அந்த மாதிரி இருக்குது. இல்ல உங்க இன்ட்யூஷனை நீங்க கவனிக்கவே இல்லையா? கண்டிப்பாக உடனடியாக கவனியுங்கள். அது என்ன, அது உங்களை கண்டிப்பா வழி நடத்தும் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இன்ட்யூஷன் கரெக்டாக வழி நடத்தும். அட் த சேம் டைம் அந்த இன்ட்யூஷன் உள்ளுணர்வு நமக்கு புரியணும், நம்ம அதை அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா தியானம் செய்யணும். அதனால கொஞ்சம் நீங்க தியானம் செய்யலாம். இங்கேயும் வாட்டர் இருக்கு, இங்கேயும் வாட்டர் நோக்கி போ சொல்றாங்க. தண்ணீருக்கும் உங்களுக்கும் அதிகபட்ச கனெக்ஷன் இருப்பதாக தெரியுது. ஓகேவா? அது மாதிரி குழந்தை பத்தின விஷயமும் வருது. அதுவும் அந்த வயிற்றுல தண்ணி குடத்துக்குள்ள தானே இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ உங்களுக்கு வாட்டர் வந்து ரொம்ப முக்கியமா தெரியுது. இங்கேயும் ஃபால்ஸ் இருக்கு. சில பேர் புதிய மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நான் பார்க்குறேன் இங்க. வாவ், சூப்பர். நீங்க இன்னும் கொஞ்சம் உங்களுடைய ஸ்கில்ஸ்ல கவனம் செலுத்தினீங்கன்னா புதுசா நீங்க கண்டுபிடிப்பீங்க சில விஷயங்கள். அது உலகத்துக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்.
மற்றவங்களுடைய காயங்களை ஆற்றக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு மெசேஜ் வந்து கிடைக்குது. ஓகே, பூக்களின் நறுமணத்தை நீங்க பயன்படுத்துங்க. உங்களுடைய இருக்கிற பிளேஸை வந்து கொஞ்சம் வாசனையா வச்சுக்கோங்க. இயற்கை வாசனை வர மாதிரி கூட நீங்க வச்சுக்கலாம். அன்ஃபினிஷ்டு சிம்பனி. co-create. Time to go. Okay. நீங்க முடிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. ஓகேவா, நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. உங்களை தடை செய்யற விஷயத்தை தாண்டி நீங்க வந்து வெளியே வந்து உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு தேவை இருக்குது அப்படின்னு வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ ரொம்ப உங்களிடம் அதிகம் எதிர்பார்க்கப்படுகிறது. சரியா, நீங்க வந்து அப்படியெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு கொடுத்துருக்கிற திறமையை பயன்படுத்துங்க. உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்துங்க. ஓகேவா, இன்னும் நீங்க ஏதாவது சில பாடங்களை கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நடந்த விஷயங்கள்ல இருந்து அந்த பாடத்தை கொஞ்சம் லெசன்ஸை கொஞ்சம் கற்றுக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நீங்க ஒரு முடிவு எடுத்தா அந்த மேபி சில பேருக்கு அந்த முடிவு உங்களுக்கு நீங்க ஒரு விஷயத்த நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அப்போ நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் எப்படி இருக்கணும் பாருங்க. ஓகேவா, ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள்ல உங்களுடைய கவனத்தை வந்து செலுத்துங்க. அப்போ வந்து அது உங்க லைஃபை வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு உயர்ந்த இடத்திற்கு அது அழைத்து செல்லும். ஓகேவா, எந்த ஒரு பிரச்சனைகளா இருக்கட்டும், இல்ல ஒரு கம்யூனிகேஷனா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்த வந்து பார்த்து பயந்து ஓட வேண்டாம். அதை எதிர்கொள்ளும் தைரியத்தோட வந்துட்டு அதை வந்து எதிர்நோக்குங்க. ஸோ தட் அதுல ஒரு முடிவு வந்து பிறக்கும். ஓகே, ஸோ அது நீங்க கேட்க பயந்துட்டோ இல்ல சொல்ல பயந்துட்டோ அதுல இருந்து எஸ்கேப் ஆக நினைச்சிட்டு இருந்தா அது கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு முடிவு வராது. ஓகேவா, ஸோ co-create அப்படின்னு பார்க்கும்போது உங்க கூட சேர்ந்து உங்களுடைய திறமைகள் வெளிப்படவும், உங்க வாழ்க்கை உயரவும், உங்களுக்கான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு கம்பேனியன்ஷிப்பு, ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வந்துட்டு அமையும் அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஸோ உங்க வாழ்க்கையோட அடுத்த லெவலுக்கு உங்களை எடுத்துட்டு போவாங்க. ஓகே, ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த co-create. ஓகே, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா நீங்க இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னு பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட ஒரு பர்சன் வந்து உங்க லைஃப்ல வந்துட்டு வருவாங்க. இல்ல ஆல்ரெடி ஒரு சிலருக்கு அப்படிப்பட்ட ஒரு பர்சன் உங்க கூட இருக்கலாம். ஸோ அந்த பர்சனை பத்தின அவங்க சைடு உங்க கவனத்தை கொஞ்சம் திருப்பி பாருங்க. ஓகேவா, அவங்க எல்லாமே உங்களுக்கு விலை மதிப்பற்ற ஒரு கிஃப்டா வந்து சொல்றாங்க யூனிவர்ஸ். ஓகே, யா, அண்ட் ஃப்ரம் திஸ் பார்க்கலாம் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லக்கூடிய அர்ஜென்ட் மெசேஜ். மேபி அந்த மாதிரி இருக்க பர்சனை நீங்க கண்டுக்காம இருக்க வாய்ப்பு இருக்கு. உங்களை முன்னேற்றி விடுற ஒரு பர்சன் இருக்கலாம். கண்டுகொள்ளாம இருக்கிறீங்களா பாருங்க. ஓகே, டைம் டு கோ. முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்நேரம் இது.
நீங்க ஸ்டெப் எடுத்து வைத்து முன்னேறி போக வேண்டிய ஒரு நேரம் இது. ஏன் ஸ்டெப் எடுக்காம உட்கார்ந்துட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க யூனிவர்ஸ். செய்ய வேண்டிய காரியங்களை ஸ்டக் எனர்ஜில இருந்து வெளியே வந்துட்டு செய்யணும்னு சொல்றாங்க. ஓகே. bunch of banana, fruitful journey ahead, financial abundance, receive good food. So கண்டிப்பா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா பனானா எடுத்துக்கோங்க டெய்லி. அண்ட் இந்த ஸ்மூதி மாதிரி கூட நீங்க உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஜேர்னி நீங்க மேற்கொள்ளலாம். போகணும், ரொம்ப நாளா ஏதோ ஒரு டிராவல் பண்ணணும்னு நீங்க ஆசைப்பட்டுட்டு இருக்கலாம். மேபி அதை நீங்க அந்த ஒரு டிராவல் நீங்க பண்ணும்போது உங்களுடைய விருப்பம் நிறைவேறும், மனசு லேசாகும் அப்படின்றதையும் சொல்றாங்க. ஓகே. ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ் கண்டிப்பா வரப்போகுது. பொருளாதார நிலையில் ஒரு உயர்வு ஏற்பட போகுது. ஓகேவா. டர்ட்டில் கிராசிங் ரோடு, லாங் லைஃப், குட் ஹெல்த், வார்ட் ஆஃப் பிளாக் மேஜிக், ரிவார்ட்ஸ், ஹோப். நம்பிக்கையோட இருங்க, உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் வரப்போகுது. இந்த பிளாக் மேஜிக்கோ ஸ்டக் எனர்ஜியோ எதுவா இருந்தாலும் அதிலிருந்து நீங்க விடுபட போறீங்க. ஓகே. லாங் லைஃப், உங்களுக்கான ஆயுள் கெட்டி. ஹெல்த் ரிலேட்டடாகவும் இங்க ஒரு நம்பிக்கை தெரியுது. சில பேருக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சத்தான விஷயங்கள், உங்களுக்கு பனானா ஓகே அப்படின்னா அந்த பனானா சாப்பிடுங்க. அது அட்வைஸ் கேட்டுப்போங்க. ஓகே, எது சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் அட்வைஸ் கேட்டுப்போங்க. ஸோ கண்டிப்பா உங்களுடைய ஹெல்த்ல முன்னேற்றம் ஏற்படும். மங்கூஸ், மே ஃபைண்ட் ஹிடன் ட்ரெஷர், வின்னிங் லாட்ரி, ஓவர்கமிங் கிரைசிஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷன். பட்டர்ஃப்ளை வந்துடுச்சு, ரே ஆஃப் ஹோப், கரியர் அட்வான்ஸ்மெண்ட், நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப். சில பேருக்கு நியூ ஃப்ரெண்ட்ஷிப், நியூ ரிலேஷன்ஷிப் அமைய போகுது. ஸோ ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில அது மூலமா மாற்றம் ஏற்பட போகுது. ஓகே. ஸோ நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க வச்சு ஏற்படுத்திக்கோங்க உங்களுக்குள்ள. உங்களுடைய கரியர் ரிலேட்டடா உங்களுக்கான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா இருக்க போகுது. ஓகே. ஸோ பெரிய ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல ஏற்பட போகுது. அதுவும் தானா ஏற்படாது. இப்ப இவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க பிரபஞ்சம் சில விஷயங்கள் உங்ககிட்ட எதிர்பார்க்கறாங்க, அதை நீங்களும் வெளியே கொண்டு வரணும். ஓகே. உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்றது உங்களுக்கே தெரியுது. அப்படிங்கும்போது அதுக்கு கான்ட்ரடிக்ஷனா நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா. என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியுதோ அதுக்கான ஆக்ஷன் நீங்க எடுக்காம இருக்க வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு தாமதமும் இல்லாம அந்த ஆக்ஷனை நீங்க எடுக்கலாம். ஓகே. எக்கு, ஒரு புது பிறவின்னு சொல்லலாம். சக்சஸ் உங்களை நோக்கி வருது, உங்க லைஃப் புதுசா மாறப்போகுது. ஓகே. சக்சஸ் அஷ்யூர்ட் வித் குட் பிளான்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க். உங்களுடைய ஹார்ட் ஒர்க் ஏற்ற ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க போடக்கூடிய நல்ல திட்டங்கள் மூலமாகவும் உங்களுக்கான ஒரு சக்சஸ் உங்க லைஃப்ல இருக்கும். ஜனவரி மாசம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். டிசம்பர் ஆல்சோ. an arrogant boastful person you should not cross. ஏதோ ஒரு பர்சன் உங்க லைஃப்ல இருக்கலாம், ரொம்ப அரகண்டா இருக்கலாம். ஓகே. அதுல இருந்து ஒதுங்கி போயிடுங்க அப்படியேவும். ஓகே. போட்டு மோதிட்டு இருக்க தேவையில்ல. டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் வித் லைஃப், வாழ்க்கையில ஒரு திருப்தியற்ற நிலை உங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே. ஆனா உங்களுடைய நல்ல திட்டங்கள் மூலமா உங்க வாழ்க்கை புதியதாக மாறும், ஒரு வெற்றியை கொண்டு வரும். அது டிசம்பர் ஜனவரி அடுத்த 2 மாதங்களில் உங்களுக்கு உங்க லைஃப்ல ஒரு மாற்றம் தெரியும். இந்த ட்ரபிள்ஸ் எல்லாம் இருக்குது இப்போதைக்கு அப்படின்னா அது எல்லாமே தற்காலிகமானது. ஓகேவா. again September, happiness, vacation.
சில விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் விடுதலை கிடைக்க போகுது, கொஞ்சம் கேப் வந்து கிடைக்கலாம். சம்வாட் வெக்கேஷனே இல்லைன்னு வருத்தப்படுறீங்களா? லிட்ரலா வெக்கேஷனுக்கான வாய்ப்பு இருக்கு. சில ஈவெண்ட்ஸ் வந்து கண்டினியூஸா உங்க வாழ்க்கையில தொடருது, அது உங்க வாழ்க்கையை வந்துட்டு பாதிக்குது அப்படின்னா அந்த தொடர்ச்சியான நிகழ்வு என்ன அப்படின்னு பாருங்க. மேபி சிறு வயதிலிருந்து அந்த ஒரு விஷயம் வந்து தொடர்ந்துட்டே இருக்குன்னா எதை மாத்தணும் அப்படின்றத பாருங்க. ஸோ தற்பெருமை அப்படின்றது வேண்டாம், அதை நீங்க கைவிட்டு வச்சுக்க வேண்டாம். அது இல்லாம ஒரு பிரபஞ்சத்திட்ட ஒரு நன்றியுணர்வோட உங்களுடைய திறமையை வந்து நீங்க வெளிக்காட்டுங்க எது செஞ்சாலும். ஓகேவா? கேரட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் ரெயின்ஃபால். ஸோ உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து வரதான் செய்யுது. ஓகே, டைம் டு கெட் அவுட் ஆஃப் அ சிச்சுவேஷன். நீங்க இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இருந்து நீங்க வெளியில வர வேண்டிய ஒரு நேரம். அதுலயே நீங்க ஸ்டக் ஆகி இருக்க வேண்டாம். அது வந்து டக்குன்னு சொல்றாங்க. ஸோ நீங்க வெளியே வந்தா நமக்கு வாய்ப்புகள் இருக்காதோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கலாம். அப்படிலாம் இல்லை, உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. உங்க லைஃப்ல ஒரு ஹாப்பினஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் பார்க்க முடியுது. இது வரைக்கும் தொடர்ந்து பாதிச்சுக்கிட்டே வந்த விஷயம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. ஓகே, ஒரு விடுதலை கிடைக்க போகுது. உங்களுடைய கர்மால இருந்து சொல்லலாம். ஓகே, ஸ்டக் எனர்ஜின்னு அப்படின்னும் சொல்ல முடியும். ஓகே, ஃபைன், ரைட். ஸோ இதுதான் நம்ம பார்க்குறோம், குறிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை.